அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே தேடுவானாக என்று நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபத்திரவங்கள் உறுதியின் சின்னங்கள். வாழ்க்கையில் வரும் வேதனைகளும் சோதனைகளும் நம்மை உறுதி உள்ளவர்களாக மாறச் செய்கின்றன. சோதனைகளை கண்டு துவண்டு போகின்றவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது. 40 வருடங்கள் தன் வாழ்வின் பாதி காலத்தை மொழிபெயர்ப்பு பணிக்காகவே செலவு செய்து வெற்றியின் கனியாக வேதாகமத்தை புது வடிவத்தில் தந்தவரே பெப்ரிஷியஸ். முறைப்படி வேத சாஸ்திரம் கற்றவர், சுவிசேஷ லுத்தரன் சபையின் குரு. இந்திய திருநாட்டில் இறை மக்களை உருவாக்க இதயத்தில் வாஞ்சை கொண்ட இவர் 1740ஆம் ஆண்டு இந்தியா வந்தார். மிஷனரி சுல்சே அவர்களின் பணியை பொறுப்புடன் ஏற்று சிறப்புடன் செய்தார். இவர் நேரத்தை வீணாக்காதவர், சிக்கன வாழ்க்கையை நடத்தியவர், எபிரேய மொழியிலும் தமிழ் மொழியிலும் புலமை பெற்றவர். பல இடையூறுகளின் மத்தியில் 1772ஆம் ஆண்டு ஒத்த வாக்கிய குறிப்புகளுடன் தமிழ் வேதாகமத்தை வெளியிட்டார். இவர் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஞான பாடல்கள் இன்றும் திருச்சபைகளில் பாடப்பட்டு வருகின்றன. பல இன்னல்கள், போர் அபாயங்கள், உள்நாட்டு பிரச்சனைகள், பொருளாதார குறைபாடுகள், ஏமாற்றங்கள் வந்தபோதும் தம் அழைப்பில் உறுதியுடன் பணியாற்றினார். சிறுவர்களுக்கான இல்லம் அமைத்ததோடு பலருக்கு வீடுகள் கட்ட உதவி செய்தார். தன்னலம் சற்றும் கருதாமல் பிறர் நலத்திலே கருத்தாய் காணப்பட்டார். இவரின் எளிய வாழ்வு முறையால் சந்நியாச குரு என எல்லாராலும் அழைக்கப்பட்டார். வசதி வாய்ப்பற்ற அந்நாட்களிலே பெரும் பணிகளை ஆற்றிய இத்திருமகன் 1791ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இப்புவியினில் ஓய்வு பெற்றார். அன்பரே, உபத்திரவங்கள் வரும்போது கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்று எப்படி உள்ளது? தன் ஆத்துமத்தை சிநேகிக்கிறவன் எல்லாம் இந்த சுவிசேஷத்திற்கு செவி கொடுப்பானாக என்று பெப்ரிஷியஸ் கூறியிருக்கிறார். ஆண்டவரே, உபத்திரவங்களிலும் நிலைத்து நின்று உந்தன் பணி செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.